அப்படியே பொழுது சாஞ்சிச்சுங்க. நம்மளும் அப்படியே லைட் ஆன் பண்ணிக்க வேண்டியதான். லைட் ஆன் பண்ணால் தான் ஓரளவுக்கு கீழுக்கு பள்ளங்குழி எல்லாம் தெரியுதுங்க. லெஃப்ட் சைடு வைக்காதீங்க யாருமே. லெஃப்ட் சைடு அவ்வளோ பெரிய குழி இருக்குன்னு எனக்கு தான் தெரியும். வா சொல்லி வாய் முடியல. பல்சருக்காரு ஏதோ பைக்காருக்கு உள்ளே இறக்கி ஏற்றுறாருங்க. சிரமம் உண்மையாகவே. நான் ஒரு டைம் 2 வீலரில் வந்து இந்த இடத்துல கொஞ்சம் மிஸ்ஸுங்க. தண்ணினால ஃபுல்லாக எது குழி இருக்காதுன்னு வச்சுங்க. அது ஸ்கூட்டர்லாம் வந்தீங்கன்னா தயவுசெய்து ரைட் வச்சுக்கோங்க இந்த இடத்துல. ரொம்ப அந்த குழி மேடு எங்காவது ஆச்சுன்னா, அந்த பள்ளங்கள்லாம் ஆச்சுன்னா கொஞ்சம் சரி பண்ணி விடுங்க. ஒன்றும் இல்லைங்க, இந்த காங்கிரீட் கொட்டுற லாரி வரும்லங்க, அந்த லாரியில இருந்து காங்கிரீட் கொட்டி விட்டா கூட யூஸ் பண்ணுங்க. இல்லைன்னா அந்த குழி இருக்கிற இடம் தெரியுறதுங்க நைட் டைம்லலாம் ரொம்ப சிரமமாக இருக்கும் வண்டி ஓட்டுறேன். ஒரு ப்ராப்பரான இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இல்லைங்க. கோயம்புத்தூர் பேர் போனதுக்கு இன்ஃப்ராஸ்ட்ரக்சரும்பாங்க. ஆனால் அதுவே இன்னைக்கு கேள்விக்குறியாகி நிற்குதுங்க. எங்கே பார்த்தாலும் குழியும் மேடுதாங்க. அப்புறம் ரெண்டாவது டிரைவிங் ஸ்டைலுங்க. முதல் மாதிரி கிடையாதுங்க கோயம்புத்தூர். பொதுவாகவே ஒரு காலத்தில் வந்து சொல்வது உண்டுங்க, திருப்பூரில் வண்டி ஓட்டி பழகினீங்கன்னா உலகத்தில் எங்கே வேணால் வண்டி ஓட்டலாம் அப்படின்னா, அங்கே இருக்கிற டிராஃபிக் கன்ஜெஷன் அந்த மாதிரி. அதை வந்து இன்னைக்கு கோயம்புத்தூருக்கு அப்ளிகபிளுங்க. நீங்கள் இங்கே கோயம்புத்தூருக்குள்ளே வண்டி ஓட்டி பழகிட்டீங்க அப்படின்னா எங்கே வேணால் ஓட்டலாம் அப்படிங்கிற மாதிரி நிலம ஆகிட்டு இருக்குங்க. ஏன்னா எப்படி போனாலும் வண்டி வெஹிகுலர் மூவ்மெண்ட் இருந்துகிட்டே இருக்குதுங்க. டிரைவ் பீஸ்ஃபுல்லாலாம் பண்ண முடியாதுங்க. முதல்ல ஒரு காலத்தில் கோயம்புத்தூரில் பீஸ்ஃபுல்லாக டிரைவ் பண்ணலாங்க. நான் சொல்றது 4-5 வருஷத்துக்கு முன்னாடி, 5 வருஷத்துக்கு முன்னாடிங்கிறது ஒரு 6-7 வருஷத்துக்கு முன்னாடிங்க. என்னைக்கு ரோடு பெருசு பண்ண ஆரம்பிச்சாங்களோ அன்னிலேருந்தே பிரச்சனைங்க. ரோடு சிறுசாரத்துக்கு கூட இவ்வளோ பிரச்சனை தெரியலிங்க. ரோடு பெருசு பண்ண ஆரம்பிச்சப்போ நிறைய இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் பார்த்தீங்கன்னா அப்படியே விட்டுருவாங்க. அதில் ஓட்டுறதுக்கு ரொம்ப சிரமங்க. அப்புறம் எங்கே பார்த்தாலும் ஏதோ ஒரு விஷயத்துக்கு குழியை தோண்டிகிட்டே இருக்காங்க. ஒண்டிபுதூர் சைடு, ஒண்டிபுதூருக்குள்ளலாம் பார்த்தீங்கன்னா எல்லா இடமும் குழி தோண்டி வச்சிருப்பாங்க. MRR லேஅவுட்டில் நம்ம வண்டி மாட்டிங்க கிட்டத்தட்ட 10 நாள் யாரும் வண்டியை வெளியே எடுக்க முடியலைங்க. அங்கே இருக்கிற கார்காரங்க ஒண்டிபுதூரில் யாராவது இந்த வீடியோ பார்த்தாங்கன்னா தெரியுங்க, காரு வீட்டுக்குள்ளேயே மாட்டிருங்க, வெளியில் எடுக்க முடியாது ஒரு 10 நாள். ஏன்னா தோண்டி விட்டு போயிடுவாங்க, காங்கிரீட் ஊற்றணும்பாங்க, ஏன்னா அடுத்தது பைப் லைன் பதிக்கணும்பாங்க, ஏதோ ஒரு திட்டத்தை பண்ணணும்பாங்க. ஆனால் அப்படியே விட்டுட்டு போயிடுவாங்க. இது வந்து சிட்டிக்குள்ளே சாதாரணமாக நடக்குதுங்க. கொஞ்சம் ஸ்பீடாக ஹரியப் பண்ணுறது இல்லைங்க, ஒரு ப்ரீ பிளான் இல்லைங்க. இப்போ ரோடை போட்டு மறுபடியும் அதே இடத்துல தோன்றது, இந்த மாதிரி எல்லாம் கூட நடக்குதுங்க. ஐயோ அவங்க சால்வை பாருங்க எவ்வளோ தூரம் போகுதுன்னு சொல்லிடலாங்க. காது ஏக்கல ஒன்றும் கேட்குற மாதிரி இல்லைங்க. அவங்க வாரு ஈல்கிட்டே மாட்டும் போல் இருக்குதுங்க. நிற்கலான்னு பார்த்தா அதுக்குள்ள யூட்டனை போட்டாங்க. தயவுசெய்து லேடிஸுங்க அந்த பாருங்க, அந்த பிளாக் சால் வச்சு எவ்வளோ தூரம் தொங்கிட்டு இருந்துச்சுங்க. நானே எவ்வளோ ஹார்ன் அடிச்சு பார்த்துங்க, கையெல்லாம் காமிச்சுனுங்க. அது எனக்கு ஒரு பையன் என்னன்னா, என் ஒய்ஃபுக்கு அந்த மாதிரி ஆகிருக்குதுங்க. கழுத்து சுற்றி இன்றைக்கும் வந்து பார்த்திங்கன்னா தழும்பு இருக்கும். ஷால் வந்து நல்லா கிளியாதுங்க, மாட்டுச்சுன்னா அவ்வளோதாங்க. இப்போ அந்த எக்ஸலில் நீங்கள் பார்த்துருக்கலாம், வீடியோ கொஞ்சம் முன்னாடி போய் பார்த்தீங்கன்னா தெரியுங்க. அவ்வளோ கீழே தரையிற மாதிரி இருக்குதுங்க. நம்மளும் எவ்வளோ ஹார்ன் அடிச்சு பார்த்தோம், நானும் கொஞ்சம் அழுத்தி பார்த்தேங்க. காருங்கனால கொஞ்சம் முன்னாடி போக முடியலைங்க, வெஹிகுலர் டிராஃபிக் இருக்கிறனால. யாராவது சொன்னால் நல்லது, யாராவது வந்து அப்படி சொல்லிடுங்க. உண்மையாகவே சங்கடமெல்லாம் பட்டுருக்க வேண்டாங்க. எனக்கு இதெல்லாம் லைஃப் ரிஸ்க்குங்க. முடிஞ்சால் கொஞ்சம் சொல்லுங்கள், புரியுற மாதிரி சொல்லுங்கள். லேடிஸை எப்பவுமே அந்த சால் போட்டாச்சு அப்படின்னா அது கீழே எங்கேயாவது ரோட்டில் முட்டுதா இல்லையாங்கிறது பார்த்துக்கோங்க. ஏன்னா அது எக்ஸலுங்க அந்த வண்டி. மற்ற அலாய் வண்டி வீல்னாலும் கூட கொஞ்சம் ஏதாவது வீல் அவ்வளோ சீக்கிரம் அந்த துணி சிக்காதுங்க. ஸ்போக்ஸில் சிக்கிச்சுன்னா அழகாக உள்ளே சுற்றி போடுங்க. அதனால் கொஞ்சம் கேர்ஃபுல்லுங்க.